நமச்சிவாயம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சுவாமி பாம்பன் சுவாமிகளுடைய அருள்நாளையும் காஞ்சி மகா பெரிவாளுடைய அருள்நாளையும் லிங்க ருத்ராட்சா ஆன்மீக மையத்திலிருந்து பாஸ்கர் அடியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். என்னுடைய குருமார்கள் சொன்னது பானலிங்கம், அதாவது பானலிங்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதுதான் பானலிங்கம். இதை பானலிங்கம்னு அழைக்கலாம், இல்லைன்னா நர்மதேஸ்வரர் என்று கூட அழைக்கலாம். இதை பாருங்க, இது கொஞ்சம் பெருசு, இதோட பெருசு வருது, இல்லை லிங்க ஸ்வரூபத்தில் வருது. இந்த சைஸ்லேயும் கிடைக்கிறது, இந்த பாருங்க, இந்த சைஸ்லேயும் கிடைக்கிறது, இந்த மாதிரி சில கலர்ல கூட கிடைக்கிறது, அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி கூட கிடைக்கிறது, இது மாதிரியும் கிடைக்கிறது, சின்ன வடிவு இத்தனோண்டுல கூட கிடைக்கிறது. இது இதனுடைய சக்தியை பற்றி சொல்லணும்னா, பானலிங்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பானலிங்கத்தை இன்றைக்கு விடிய காத்தால தூங்கி எழுந்த உடனே பானலிங்கத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பானலிங்கத்தை நினைக்கிற அன்னைக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி கிடைக்கும். நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு எதிர்மறை ஆற்றல் போய் ஒரு தெய்வ நம்பிக்கை வரும், ஒரு என்னமோ ஒரு இன்பம் கிடைக்கும். ஏன்னா அவ உருவாகிற இடம் என்னன்னு கேட்டேன்னா நதி. அந்த நதி குளுமையானது பிரதேசம், குளுமையான பிரதேசம். அந்த நதியில் உருவாகிறது இயற்கையாகவே உருவாகிற அந்த லிங்கத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதாவது நர்மதா கேள்விப்பட்டிருப்பேன் எல்லாரும். நர்மதா என்ற நதியிலேருந்து உருவாகிறது இந்த லிங்கம். இந்த லிங்கம் நர்மதா லிங்கம்னு அழைக்கலாம், இல்லாட்டி நர்மதேஸ்வரர் என்று கூட அழைக்கலாம். இதற்கு சக்தி சொல்லில் அடங்காது. அதாவது இதுக்கு ஒரு நாள், இப்போ நம்ம நிறைய பூஜை பண்ணுறோம், இதை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரதோஷத்தன்னைக்கு டெய்லி முடியாதவா ஒரு பிரதோஷத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறது, ஒரு பாலோ இல்லை ஒரு தேனோ ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு தீபார்த்தனை ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்குவோம். அதனுடைய அனுபவம், அதனுடைய சக்தி, அது ஒரு சொல்லில் அடங்காது. அதாவது பார்க்குறவா ஒரு தெய்வ சம்பந்தப்பட்டவளாகவே நம்மக்கிட்ட பழகுவா. தீய எண்ணங்கள் இருக்கிறவா நம்மக்கிட்ட வரமாட்டா அநேகமாக. சுவாமி அதாவது நல்ல வழியே காட்டுவாரே தவிர அவ்வளோ வெற்றி கிடைக்கும். அந்த லிங்கம் மத்திய பிரதேசத்தில் விந்திய மலை தொடரில் சாத்பூரா என்ற தொடர்ச்சி சந்திக்கும் இடத்துல 914 அடி ஹைட்டில் அமராகாந்த் என்ற ஒரு தொடர் இடத்துல உற்பத்தி ஆறவதான் இந்த நர்மதா. இந்த நர்மதாவுடைய சிறப்பு அம்சம் உங்களுக்கு மகாராஷ்டிரா இல்லை நார்த்தில் பார்த்துருப்பீர்கள். நதியோடைய வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதில் இந்த மலை தொடர்ச்சியில் உருவாகிற இந்த மலையிலேருந்து உருவாகி அதனுடைய வேகத்தில் ஒன்னன்புண் இப்படி உரசி இப்படிமா உரசினா சிவலிங்கம் மாதிரியே வந்துடுறது இது. அது பகவானுடைய படைப்பு. அதுக்கு ஒரு சிறு கதையே இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இறை அருள் பெற்ற இந்த வேகத்தில் அதுவாக உரசி 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 அந்த மலை ஒவ்வொன்றும் கற்களும் உருண்டு 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 இந்த பானலிங்கமாக நர்மதாஸ்வரராக உருவாகி கிடைக்கிறது. அதை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மூலமாக நாங்கள் எடுத்துகிட்டு இதை கரெக்டான இடத்துல, அது சேர்ற இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கோம். நிறையா லிங்க ருத்ராட்சா ஆன்மீக மையம் மூலமாக போய் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதில் அவ்வளோ சந்தோஷங்கள். இதை தவிர லிங்க ருத்ராட்சாவில் ஒரிஜினல் மாலைகள், ஒரிஜினல் ருத்ராட்சங்கள், ஒரிஜினல் கருங்காலிகள், என்னென்ன வேணும், ஸ்படிக லிங்கம், அந்த மாதிரி ஒரு பல வகையான
ஆன்மீக பொருளில் டி நகர்லேயும் இங்கே கேகே நகர்லேயும் கொடுத்துட்டுருக்கோம். இது ஒரு ஆத்மதித்தியாகவும் இருக்குது, ஒரு சந்தோஷம். அதாவது எங்களுடைய வியாபாரமாகவும் இருக்குது. அது வந்து பெரிய கண்ணோட்டத்தில் நாங்கள் விற்கிறது கிடையாது, நியாய விலையில் தான் விற்றுட்டுருக்கோம். சுவாமியை விற்கிறோம். சுவாமியை கொடுக்கும்போது அது நேர்மையாக போய் சேரணுங்கிற ஒரு நன்மையில் செஞ்சுட்டுருக்கோம். இந்த நர்மதா நதியில் உருவாகிற இந்த லிங்கத்தை பற்றி சொன்னோம்னா ரொம்ப படுவேகத்தில் வருது. அதாவது ஊந்து வேகம்னு கூட சொல்லுவா சில பேர். ஊந்து வேகங்கிறது எப்படின்னு கேட்டோம்னா, ஊந்துங்கிறது ஒரு சக்தி. அந்த சக்திங்கிறது வந்து ஒன்னோட ஒன்று உரசிக்கிறது. அதனால தான் இது வந்து வேகம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கல் உரைய 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 இந்த கல் இந்த லிங்கமாக இது உருவாகிறது. இது சாதாரணமாக அந்த பாருங்க, கண்ணா முன்னாலாம் கண்டபடிலாம் இருக்காது. அது அது இயற்கையாக வர்றது. அது அது எப்படி இருக்கோ அப்படி தான். அது பகவானுடைய படைப்பு. அப்பேற்பட்ட இந்த லிங்கம், பானலிங்கம், நர்மதேஸ்வரரை பற்றி 1-2 சொல்கிறேன். அதில் வந்து ஒரு நர்மதேஸ்வரரை பற்றி சொல்லணும்னா, நம சிவாயம். இந்த பானலிங்கத்தில் சிறப்பை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பானலிங்கத்தை வச்சு பூஜை செய்கிறதுல அவ்வளோ சிறப்பு இருக்குது. இந்த பானலிங்கத்தில் வகை வகையானது அர்த்தநாதீஸ்வரர், இந்த நர்மதேஸ்வரர், இப்படி பல வகையான பேர்கள் இருக்குது. இந்த வெள்ளை நிறத்தில் ஒரு நர்மதாலேருந்து உருவாகிறது இந்த கற்கள். இந்த கற்களுக்கு ரௌத்ரீஸ்வரர், ரௌத்ரலிங்கம் கூட அழைக்கலாம், ரௌத்ரீஸ்வரர் என்று பெயர் கூட இருக்கு. இப்பேற்பட்ட இந்த பிரசித்திப்பட்ட இந்த நர்மதா நதியில உருவாகிற இந்த லிங்கம் வந்து மகா சக்தி வாய்ந்தது. வானாசுரன் என்ற ஒரு அரக்கன் வந்து சோதாபுரி அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப கடும் தலைவன், ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஆளாக, ஒரு வீரனாக வாழ்ந்துன்னு வந்துட்டு இருந்தான். அந்த வீரன் சிவனுடைய பக்தன். அவன் என்ன நினைக்கிறான், சிவனை வந்து இமயமேல போய் கடும் தவம் இருக்கான். அந்த கடும் தவத்தில் வந்து சிவபெருமானால் காட்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. சரி, அவனுடைய அருளை அவனுக்கு காட்சி அளித்து அவனுக்கு ஒரு அருளை கொடுக்குறார். வானாசுரா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய அந்த வரத்தை எப்படி பெறான்னா, அதாவது அவனை அழிக்க யாராலையும் முடியாது. அப்படி அழிக்கிறவன் வந்து, அழிக்கக்கூடிய சக்தி உடையவன் வந்து 1000 கரங்கள், 1000 கை. இதை விட சிறந்த பெரிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, அம்மை உமையவள் பார்வதி தேவி வந்து அவனை மகனாக கருத வேண்டும் என்ற ஒரு வரத்தை கேட்டான். சுவாமியை அவனுடைய பக்திக்கு இணங்கி, அவனுடைய கடும் தவத்துக்கு இணங்கி அருள் பாவிக்கிறார். அசுரர்களுடைய குணம் என்னன்னா, கிடைக்கிற வரையும் ஆண்டவனை நம்புவான். அதுக்கப்புறம் ஆண்டவன் தலையிலே கை வச்சது தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அவனுடைய கொடூர புத்தி அந்த நாட்டு மக்களையும் எல்லாரையும் தேவர்களையும் துன்புறுத்தின்னு வந்திருந்தான். இதை அழிக்க வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் சேர்ந்து அவரை ஒரு சங்காரம் செய்தார்கள். இது பெரிய கதை, சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அந்த சங்காரம் செய்தவுடன் அவன் தவற புரிஞ்சு அந்த பிறவிலேயே நான் வந்து மகனாக பிறந்து அங்கே வந்து தவம் செய்ய சுவாமியோடைய எண்ணங்களுக்காக சுவாமி பக்தராகவே வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவன் அந்த சுவாமியனுடைய அருளை பெற்று வந்தவன், எனக்கு வந்து பகவான் வந்து அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது சிவபெருமானை வந்து அதிகமாக வேண்ட வேண்ட என்ன பண்ணிடுவான்னா, எந்த ரூபத்திலேயாவது வந்து காட்சி தந்துடுவான். இப்பேற்பட்ட ஒரு நல்ல பக்தனை நம்ம அவனுக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த வானலிங்கமாக காட்சி தந்ததா ஒரு ஐதீகம் சொல்கிறது.
அந்த பானலிங்கம் தான் இன்றைய நம்ம லிங்கருத்ராட்சா மூலமாக காட்டுருக்கோம். அப்பேற்பட்ட இந்த சிவபெருமானுடைய அருளை பெற்ற பானாசுரன் என்ற ஒரு அசுரன் திருந்தி அவனுக்காக காட்சியளித்த இந்த பானலிங்கம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை வாங்கி எல்லோரும் பலன் பெறணும். இந்த லிங்கருத்ராட்சால அத்தனை சக்தி உள்ள ஆன்மீக பொருள்கள் இருக்கு. இன்னும் நிறைய வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் இதை பார்த்து மகிழ்ந்து அருள் செய்வோம். மகாபெரிவாளுடைய சக்தியினாலையும் பாம்பன் சுவாமிகளுடைய சக்தியினாலையும் இந்த லிங்கருத்ராட்சா ஆன்மீக மையம் உழைத்து கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக பல பேருக்கு இந்த ஆன்மீக செய்திகள், ஆன்மீக பொருள்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த நற்செய்தி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த லிங்கங்கள் மட்டும் கிடையாது, அத்தனை விதமான ஆன்மீக பொருளும் இருக்குங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா, சில பேர் இது இருக்கா சுவாமி அது இருக்கான்னு கேட்குறாங்க. எங்ககிட்ட எதுவும் இல்லைன்னே கிடையாது. என்ன ஒரு வாரம் 2 வாரம் ஆகும். ஏன்னா சில பொருள்கள் போயிடுறது, விற்பனை ஆகிடுறது. அதனால் உடனே கிடைச்சிரும். அப்பேற்பட்ட ஆன்மீக பொருளை வாங்கி எல்லோரும் பலன் பெறணும். ஓம் நமக் சிவாய. தென்னாருடைய சிவனையே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய.